தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகைக்கடன் பெற்றவங்களுக்கு தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் வெளிவந்ததிலிருந்து இந்த விஷயம் சாதாரண நிதி செய்தியை தாண்டி சமூக பொருளாதார ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே மாறியிருக்கு. ஸோ கிராமப்புறம் மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களில் அவசர தேவைகளுக்கான முதன்மை நிதி ஆதாரமாக கூட்டுறவு வங்கிகள் செயல்படுது. ஸோ மருத்துவ செலவு, கல்வி கட்டணம், விவசாய முதலீடு, சிறு தொழில் தொடக்கம், குடும்ப அவசரங்கள் போன்ற சூழ்நிலைகளில் பல பேர் தங்களுடைய நகையை அடமானம் வச்சு கடன் பெறாங்க. ஸோ இந்த பின்னணியில் தான் 5 சவரனுக்குள் கடன் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி வழங்கும் திட்டம் வரலாம் என்ற தகவல் மக்களிடம் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் அதிகமாகவே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், தவறான விவரங்கள் அளித்தவங்க மற்றும் வெள்ளை ரேஷன் அட்டைதாரர்கள் தகுதி பெற மாட்டாங்க என்ற விவரம் வெளியானதால் யார் உண்மையில் தகுதியாளர், இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன, அரசு ஏன் சிலரை விலக்கு செய்கிறது போன்ற கேள்விகளும் மக்கள் மத்தியில் எழுந்த வண்ணமாகவே இருக்கு. ஸோ இதனால தான் இந்த அறிவிப்பு வெறும் கடன் தள்ளுபடி தகவல் அல்ல, அது அரசின் நிதிநிலை, இலக்கு அடிப்படையிலான நலத்திட்டங்கள், சமூக நீதி மற்றும் பொருளாதார சமநிலையை பற்றிய ஒரு பெரிய கொள்கை விவாதமாக மாறியிருக்கு. ஸோ கூட்டுறவு வங்கி அமைப்பு எப்படி செயல்படுது, நகைக்கடன் வழங்கும் விதிமுறைகள் என்ன, 5 சவரன் வரம்பு ஏன் நிர்ணயிக்கப்படுது, தகுதி மற்றும் விலக்கு அளவுகோல்கள் எப்படி தீர்மானிக்கப்படுது, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதன் நீண்ட கால பொருளாதார தாக்கம் என்ன போன்றவற்றை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெளிவாக எல்லாத்துக்கும் புரியும்படியும் நான் சொல்ல போகிறேன். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வகை நகைக்கடன் பெற்றவங்களுக்கு விரைவில் அறிவிக்கப்பட உள்ள தள்ளுபடி தொடர்பான புதிய தகுதி விதிமுறைகள் ஒரு சாதாரண நிதி செய்தி இல்லைங்க. ஸோ ஆல்ரெடி 2021 தேர்தல் வாக்குறுதியாக திமுக அரசும் அதிமுக அரசும் நகைக்கடன் தள்ளுபடியை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக அரசு வெற்றி பெற்ற பிறகு நகைக்கடன் தள்ளுபடியை முதல்ல அறிவிச்சாங்க. ஸோ அதன்படி ஏகப்பட்ட மக்கள் பெனிஃபிட் அடைந்தாங்க. அண்ட் ஆல்சோ இதில் ஒரு சில பேர் தகுதியற்றவர்கள் என்று கூறி பார்த்தீங்கன்னா அவங்கள ரிஜெக்டும் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் இந்த அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. சப்போஸ் வெளியாச்சு அப்படின்னா அதே மாதிரி ஒரு சில மக்கள் இதில் தேர்வு செய்யப்பட மாட்டாங்க, அவங்க தகுதி நீக்கம் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் தகுதி நீக்கம் நடக்கிற சான்ஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு தகவல் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நாம் இப்போ பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சமூக நலன், பொருளாதார சீர்திருத்தம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அரசின் இலக்கு அடிப்படையிலான நிவாரண கொள்கை ஆகியவற்றை ஆழமாக தொடும் முக்கிய தீர்மானமாகும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ நிஜமாலுங்க சாதாரண மக்களும் கூட இன்னைக்கு கையில் ஒரு 2 பவுன் 3 பவுன் நகை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அன்றாட செலவுகளுக்கு கூட நகையை அடமானம் வச்சு பணம் வாங்கி அதில் செலவு செய்கிறாங்க. ஒரு அத்தியாவசிய செலவு கூட அதில் செய்கிறாங்க. ஸோ பள்ளிக்கூட செலவாக இருக்கட்டும், மருத்துவ செலவாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற செலவாக இருக்கட்டும், அவங்க இந்த நகையை அடமானம் வச்சு கூட்டுறவு வங்கிகளில் பணம் வாங்கி அதை ரெட்டிப்பும் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ மிகவும் முக்கியமாக தவறான தகவல் அளித்தவங்க. அண்ட் ஆல்சோ இதில் ஒரு சில குறிப்பிட்ட காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளை ரேஷன் அட்டைதாரர்கள் தள்ளுபடியில் சேர்க்கப்பட மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற தகவல் வெளியானவுடன் பொதுமக்களிடையே பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ உதாரணமாக சொல்லணும்னா ஒரு கிராமப்புற விவசாய குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் ஸோ அவர்கள் அவசர மருத்துவ செலவிற்காக பார்த்திங்கன்னா 4.5 சவரன் வரைக்கும் நகையை கூட்டுறவு வங்கியில் அடமானம் வச்சு கடன் பெற்றிருக்கலாம். பயிர் இழப்பு மற்றும் வருமான குறைவு காரணமாக வட்டி செலுத்த சிரமமும் பட்டிருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு தான் தள்ளுபடி கிடைத்தா அது கடன் சுமையை குறைத்து மீண்டும் பொருளாதார சுழற்சியில் நுழைய உதவும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு அரசு ஊழியர் அல்லது நிலையான மாத சம்பளம் பெறும் ஒருவர் இதே திட்டத்தில் சேர்க்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அரசு ஏன் இந்த விலக்கை கொண்டு வருது என்ற கேள்வியும் சமூக நீதி கோணத்தில் ஆராயலாம். ஸோ ஏன்னா
தள்ளுபடி திட்டங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை குறி வச்சு தான் வழங்கப்படுது. ஸோ பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவங்க, அன்றாட பிழைப்புக்கே நாள் ஊதியம் வாங்கி கொண்டிருப்பவர்கள், ஸோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். இதை ஒரு கேஸ் ஸ்டடி போல விரிவாக விவாதிச்சா, ஸோ சேலம் மாவட்டத்தில் சிறு தொழில் செய்து வந்த ஒருவர் கொரோனா காலத்தில் வருமானம் குறைஞ்சதால 3 சவரன் நகைக்கடன் பெற்றாரு. ஸோ பின்னர் பார்த்தீங்கன்னா வட்டி சேர்ந்து கடன் அதிகரித்து திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இருந்தார். ஸோ இத்தகையவர்களுக்கு தான் தள்ளுபடி கிடைச்சா அவர்கள் மீண்டும் தொழிலை தொடங்க வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வெள்ளை ரேஷன் அட்டை, அதாவது பார்த்தீங்கன்னா சாதாரண வருமானம் கொண்டவர்கள் வைத்திருப்பவர்களுக்கு விலக்கு அளிப்பது அரசு நிதி சுமையை கட்டுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படலாம். ஸோ இதே மாதிரி தான் தவறான விவரங்கள் அளித்து தகுதி பெற முயன்றவர்களை நீக்குவது இந்த திட்டத்தோட நம்பகத்தன்மையை பாதுகாக்கும் நடவடிக்கையாக விளக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளுடைய செயல்முறை, நகைக்கடன் வழங்கும் விதிகள், லோன் டு வேல்யூ கணக்கீடு, வட்டி விகித அமைப்பு, மாநில நிதிநிலை, முந்தைய கடன் தள்ளுபடி திட்டங்களின் தாக்கம், அரசின் பொருளாதார சுமை, நியாயமான இலக்கு அடையாளம் காணும் அதாவது டார்கெட்டிங் முறை, சமூக அரசியல் விளைவுகள், எதிர்க்கட்சிகளின் கருத்து, பொதுமக்களின் எதிர்பார்ப்பு, அண்ட் ஆல்சோ மிகவும் குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புற பொருளாதாரத்தில் நகைக்கடன் முக்கியத்துவம் போன்ற அம்சங்களை விரிவாக நம்ம அலசலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நேரடி உதாரணங்களுடன் தகுதி பட்டியலில் பெயர் உள்ளதா எப்படி சரிபார்ப்பது, ரேஷன் அட்டை வகை எப்படி தாக்கம் செய்யுது, கடன் பெற்ற தேதி மற்றும் தொகை வரம்பு என்ன, ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதோட நடைமுறைகள் விளக்கங்களையும் சேர்த்து நம்ம சொல்லலாம். ஸோ இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வெறும் கடன் தள்ளுபடி செய்தி இல்லைங்க, அது யார் உண்மையில் நிவாரணத்திற்கு தகுதி பெற்றவர்கள், அரசின் வளங்கள் எவ்வாறு பகிரப்பட வேண்டும், அண்ட் ஆல்சோ சமூக சமநிலை எப்படி பாதுகாக்கப்படும் என்ற பெரிய விவாதத்துக்குள்ள வழிவகுக்கும் ஒரு முக்கிய கொள்கை முடிவாக பார்க்கப்படுது. ஸோ இறுதியாக நான் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். 5 சவரனுக்குள்ள நகைக்கடன் பெற்றவர்களுக்கு வழங்கப்பட உள்ள தள்ளுபடி என்பது ஒரு சாதாரண அரசியல் அறிவிப்பு இல்லைங்க, அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் நிதி சுமையை நேரடியாக குறைக்கும் திறன் கொண்ட ஒரு முக்கிய பொருளாதார முடிவுனே சொல்லலாம். ஒரு புறம் உண்மையாகவே அவசர தேவைக்காக நகையை அடகு வச்சு வாழ்க்கையை முன்னெடுத்து வந்த ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நிவாரண அமையலாம். ஸோ அண்ட் ஆல்சோ மறுபுறம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், தவறான விவரங்கள் அளித்தவங்க மற்றும் வெள்ளை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விலக்கு செய்யப்படுவது இந்த திட்டத்தோட டார்கெட் ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அரசு தனது வருவாய் மற்றும் நிதி வளங்களை திருப்பி விட முயற்சிக்கிறது என்ற கருத்தையும் இதன் மூலம் பார்க்கலாம். ஸோ ஆனால் இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தோட வெற்றி முழுமையாக அதன் நடைமுறை அமலாக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறது. ஸோ தகுதி சரிபார்ப்பு தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம், தவறான சேர்த்தல்கள் தவிர்க்கப்பட வேண்டும், உண்மையான பயனாளர்கள் எவரும் தவறவிடக்கூடாது. எனவே தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெறும் கடன் குறைப்பு செய்தி மட்டும் இல்லைங்க, அது சமூக நலன், பொருளாதார சமநிலையம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பொது நிதி பொறுப்புணர்வு ஆகிய 3ஐயும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்த முயற்சிக்கும் ஒரு மிகப்பெரிய கொள்கை தீர்மான வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஒன்றாகவே திகழ்படுது.